ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து யூனிட் 2ஓட 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி யூனிட் 1ஓட 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதையும் பார்த்துக்கலாம். எனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பட்டுச்சோ அதற்கான மெட்டீரியல்ஸும் வீடியோஸும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை அடிஷ்னலாக கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதையும் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். இல்ல ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்ல ஏதாச்சும் கமெண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. நான் திருப்பி பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க செகண்ட் யூனிட்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஓம்ஸ் லா. நம்ம மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல கரண்ட் ஓம்ஸ் லாவும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சிடர் த கண்டக்டர் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. அதாவது ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து ஏ. கண்டக்டர்னா ஒண்ணு இல்லைங்க, ஒரு பீஸ் ஆஃப் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை ரெண்டா கட் பண்றீங்க, ரெண்டு சைடுல கட் பண்ணிட்டு அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதாவது ரவுண்டா ஒரு சைடு வருமா, ஒரு சிலிண்டர் கட் பண்ணா ரவுண்டா வரும்ல, அந்த ரவுண்ட்ல வர்ற ஏரியா தான் வந்து ஏ. அதுதான் கிராஸ் செக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு அப்ளை பண்ண போறோம். இங்க இருந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோம். அப்ப அப்ளை பண்ண என்ன ஆகும்னா, இந்த கண்டக்டருக்குள்ள நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆக ஆரம்பிக்கும் வித் த வெலாசிட்டி விடி. இந்த விடிங்கிறது தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அது ஒண்ணும் இல்லைங்க, எந்த வெலாசிட்டியில எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்டருக்குள்ள மூவ் ஆகுதோ வென் சப்ஜெக்டட் அண்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது கண்டக்டருக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எந்த வேகத்துல மூவ் ஆகுமோ அதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில இந்த கண்டக்டர் வித்தின் த கண்டக்டர் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். கரெக்டா? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் டு லெஃப்ட் வருது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆகுது. ஃப்ரம் இந்த ஏரியா ஆஃப் த கண்டக்டர்ல இருந்து இந்த பார்ட், அதாவது இங்கிருந்து இங்க மூவ் ஆகுது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம டிஎக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஏன் இங்கிருந்து இங்க மூவ் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லாமே மூவ் ஆகும். அந்த த்ரூ அவுட் த கண்டக்டர் மூவ் ஆக தான் போகுது. நம்ம இந்த போர்ஷன் மட்டும் எடுத்து இப்போ ஈக்குவேஷன் டிரைவ் பண்றதுக்காக சிம்பிளிசிட்டிக்காக இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸ். வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து விடி. அது வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அதனால தான் நம்ம டி டினோட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் த எலக்ட்ரான்ஸ் மூவ் இஸ் டிஎக்ஸ். டிஎக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுது வித் த வெலாசிட்டி விடி வித்தின் த டைம் டிடி. நம்ம டிடிங்கிற டைம்ல இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். இப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியுமா, மூணுமே இருக்கு நமக்கு. அப்போ விடி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி வேணா ரீரைட் பண்ணலாம், டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விடி இன்டூ டிடி அப்படின்னு எழுதலாம். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் டிரைவிங் பர்பஸ்க்காக எழுதியிருக்கோம். ஸோ நம்ம டிஸ்டன்ஸை வந்து விடி இன்டூ டிடி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஓரமாக வச்சிருவோம். அடுத்த ஈக்குவேஷன் எப்படின்னு பார்ப்போம். we know that volume is equal to length into height into breadth. இப்போ வந்து எதுக்கு இது பண்றோம், ஏன் இதை கண்டுபிடிக்கிறோம், ஏன் வால்யூம் வேணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் நிறைய இருக்கும். நீங்க அதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நான் சொல்றதை மட்டும் இப்போதைக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல இது எப்படி ஞாபகம் வச்சு எப்படி ஆர்டரா கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஏன் வால்யூம் எப்படி வருது, அடுத்தடுத்து எப்படி நடக்குது, அந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க பார்ப்போம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ ஹைட் இன்டூ பிரெத். அதான் ஒண்ணு இல்லைங்க, ஒரு 3 டைமென்ஷனல் ஃபிகர் இருக்குன்னா அதோட 3 சைட்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு வால்யூம் கிடைக்கும். 2 சைடு மட்டும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏரியா கிடைக்கும். ஒரு சைடு மட்டும் வச்சிருந்தா நமக்கு லென்த் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹைட்டையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம ஏன் வச்சிருக்கோம். பிரெத்துங்கிறது ஒண்ணு இல்ல, திக்னஸ் ஆஃப் த ஒயர். ஹைட்டுங்கிறது இந்த ஹைட்டு, பிரெத்துங்கிறது இந்த பிரெத். புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரைட்டா பார்த்தா அது வந்து ஹைட், இந்த திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரெத். ஸோ ஹைட் இன்டூ பிரெத் தான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நம்ம ஏன் எடுத்திருக்கோம். அப்போ ஹோல் வால்யூம் என்ன எழுதிக்கலாம், லென்த் இன்டூ ஏரியான்னு எழுதிக்கலாம். லென்த்ங்கிறது இந்த இடத்துல நமக்கு என்னன்னு இருக்கு, டிஎக்ஸ். ஏன்னா நம்ம இந்த பார்ட் ஆஃப் த ஒயர் தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து லென்த் டிஎக்ஸ். ஸோ வால்யூம் வந்து ஏ இன்டூ டிஎக்ஸ். ஸோ இந்த வால்யூம்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குமா, ஸோ டோட்டல் அந்த வால்யூம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு வால்யூம் இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம்ங்கிறது மெட்டீரியல் டு மெட்டீரியல் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல்ல வந்து ஒரு கியூபிக் சென்டிமீட்டருக்கு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அப்ப 2 கியூபிக் சென்டிமீட்டருக்கு எவ்வளவு இருக்கும், 20. அதே 4க்கு 40. ஸோ அப்படிதான் நம்ம வால்யூம் அப்படிதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இந்த வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம்ங்கிறது இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, ஏடிஎக்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் வந்து டிஃபர் ஆகும். அதனால நம்ம அதை என்னன்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டல் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் வந்து என்னன்னு கிடைச்சிச்சு, ஏ டிஎக்ஸ் இன்டூ என். இப்போ நம்ம டிஎக்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கோ, ஏ இன்டூ விடி இன்டூ டிடி இன்டூ என். இதுதான் வந்து டோட்டல் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் த வால்யூம். இப்போ ஃபைண்டிங் தி டோட்டல் சார்ஜ் இன் த வால்யூம். இப்போ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ டோட்டலா எவ்வளவு சார்ஜ் இருக்கும் அந்த வால்யூம்குள்ள அப்படிங்கிறதுக்கு
நம்ம ஈயால மல்டிப்ளை பண்ணாலே போதும். அத நம்ம டிக்யூன்னு டினோட் பண்ணியிருக்கோம். டிக்யூங்கிறது என்னது? டோட்டல் சார்ஜ் இன் த வால்யூம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் த வால்யூம் இது இன்டூ சார்ஜ் இ மல்டிப்ளை பண்ணா நமக்கு டோட்டல் சார்ஜ் கிடைச்சிரும். அடுத்து கரண்ட்னா நமக்கு என்னன்னு தெரியுமா? I is equal to dq by dt. அதாவது சேஞ்ச் இன் சார்ஜஸ் பெர் யூனிட் டைம் தான் வந்து கரண்டா. ஸோ அதை நம்ம dt ஆல ரெண்டு சைடும் டிவைட் பண்ணுவோம். dq by dt போட்டோம்னா நமக்கு I கிடைச்சிரும். இந்த இடத்துல dt போட்டா இந்த dt-யும் இந்த dt-யும் கேன்சல் ஆயிட்டு I is equal to e into a vd into n. இந்த dt போயிருச்சு கரெக்டா? அப்ப I is equal to NE VD. இந்த VDங்கிறது drift velocity, Aங்கிறது ஏரியா, Eங்கிறது சார்ஜ், Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் per யூனிட் வால்யூம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும். அடுத்து கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டின்னா என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் கரண்ட், ஐ மீன் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் டிவைடட் பை ஏரியா. ஒரு குறிப்பிட்ட ஏரியால எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஏவால் டிவைட் பண்ணிடுவோம். அப்ப I by A போட்டோம்னா நமக்கு J கிடைச்சிடும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. ரைட் ஹேண்ட் சைட்ல NE AVD இருக்கு. அப்ப டிவைட் பண்ணா AA கேன்சல் ஆகி NE VD மட்டும் கிடைக்கும். வெக்டர் ஃபார்ம்ல எழுதுனா J வெக்டர் இஸ் ஈக்குவல் டு N இன்டூ E VD வெக்டர். அவ்வளவுதாங்க. இப்போ முடிஞ்சு கன்க்ளூஷனுக்கு வர போறோம். இப்ப இந்த VDக்கு பதிலா நம்ம drift velocityல கண்டுபிடிச்ச வேல்யூ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது என்னதுன்னா மைனஸ் E tau by M இன்டூ E வெக்டர். இதுதான் வந்து drift velocityக்கான ஃபார்முலா. அதை இந்த ஈக்குவேஷன் ரீப்ளேஸ் பண்ணா N E VDக்கு பதிலா என்ன போடுவோம்? மைனஸ் E tau. ஆல்ரெடி இங்க ஒரு E இருக்கு, இங்க ஒரு E இருக்கு. அப்ப E ஸ்கொயர் ஆயிரும். N E ஸ்கொயர் tau by M இன்டூ E வெக்டர். இந்த ஹோல் மைனஸ் NE ஸ்கொயர் tau by Mங்கிறது சிக்மா. சிக்மாங்கிறது ஒண்ணு இல்ல, கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா ஒண்ணு இல்ல, எந்த அளவுக்கு அந்த கண்டக்டர் வந்து கரண்ட்டை அதுக்குள்ள பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுது அப்படிங்கறத கண்டக்டிவிட்டி. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும்? J வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா இ. இதுதான் வந்து நம்மளோட மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. சரிங்களா? இந்த மைனஸ்ங்கிறது வந்து டைரக்ஷனை மீன் பண்ணுது. ஸோ நம்ம மைனஸ் எழுதினாலும் ஒண்ணுதான், மைனஸ் எழுதாவிட்டாலும் ஒண்ணுதான். இதுதான் வந்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. இப்போ கரண்ட் எப்படி மூவ் ஆகுது, கரண்ட் டென்சிட்டி எப்படி வேலை செய்யுது, இப்போ ஓம்ஸ் லானா என்ன மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல அப்படிங்கிறதை பார்த்துட்டோம். இப்போ வந்து நிறைய உங்களுக்குள்ள போயிருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு சம்மரியா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை? மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா தேவை. இப்போ மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லாக்கு நம்ம கரண்ட் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா வேணும்னா கரண்ட் டென்சிட்டி வேணும். சரியா? இப்போ கரண்ட் டென்சிட்டி வேணும்னா என்ன வேணும்? கரண்ட் டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? J is equal to I by A. கரண்ட் டென்சிட்டி வேணும்னா நமக்கு கரண்ட் வேணும். கரண்ட்னா என்னன்னு தெரியுமா? I is equal to dq by dt. சேஞ்ச் இன் சார்ஜஸ் பர் யூனிட் டைம். இப்போ கரண்ட் வேணும்னா என்ன வேணும்? சார்ஜ் வேணும். சார்ஜ் வேணும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டூ ஈயா. இப்போ சார்ஜ் வேணும்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தெரியணும். எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு வால்யூம் பர் யூனிட் வால்யூம் எலக்ட்ரான்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அந்த வால்யூம்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் வந்து டிஃபர் ஆகும். அதை நம்ம என்னன்னு டினோட் பண்ணிப்போம். வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் இன்டூ ஏரியா. அப்போ டிஸ்டன்ஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம டயக்ராம் பார்க்கணும். டிஸ்டன்ஸும் என்ன இருக்கு? டிஎக்ஸ். அதை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஆல்டர்னேட்டிவா விடி இன்டூ டிடி. அது எப்படி? வெலாசிட்டி வந்து விடி, டைம் வந்து டிடி, டிஸ்டன்ஸ் வந்து டிஎக்ஸ். அப்போ ரீரைட் பண்ணி எழுதுனா dx is equal to vdt. இது கிடைச்சிருச்சா நமக்கு? அப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் ஏரியா ஓவர். இதை வச்சு நம்ம வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் சொல்லிடலாமா? வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் என்னது? A இன்டூ டிஎக்ஸ், ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ A இன்டூ விடி டிடி. ஏன்னா டிஎக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டோமா? அப்போ வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன வேணும்? வால்யூமையும் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ என்னால இதை மல்டிப்ளை பண்ணாலே போதும். இது வால்யூம், இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சா. அடுத்து அதை வச்சு சார்ஜ். சார்ஜ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஈயால மல்டிப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அது ஈயால மல்டிப்ளை பண்ணா நமக்கு சார்ஜ் டிக்யூ கிடைச்சிரும். இப்போ சார்ஜும் ஓவர். சார்ஜ் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? கரண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். கரண்ட்னா என்னது? டிக்யூ பை டிடி. அப்போ லெஃப்ட்லயும் ரைட்லயும் டிடியால மல்டிப்ளை பண்ணுங்க. டிக்யூ பை டிடி ஐஇ. இந்த இடத்துல ரைட் சைட்ல இருக்க டிடி கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். கரண்ட் ஓவர். கரண்ட் வச்சு நம்ம கரண்ட் டென்சிட்டி வந்துருமா? கரண்ட் டென்சிட்டின்னு என்னது? I by A. அப்போ லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஏவால் டிவைட் பண்ணுமா? அப்போ இந்த இடத்துலயும் I by A, இந்த இடத்துல A டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? இங்க இருக்க ஏவும் இந்த டினாமினேட்டர்ல வர போற ஏவும் கேன்சல் ஆயிரும். அப்போ I by Aங்கிறது Jன்னு ஆயிரும். J is equal to E into VD N ஆயிரும். இப்போ மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லாக்கு என்ன பண்ணணும்? VDயோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணும். VDயோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் E tau by M into E வெக்டர்.
இது வெக்டர் ஃபார்முக்காக ஜேக்கும் விடிக்கும் வெக்டர் போட்டு எழுதுனா நமக்கு வெக்டர் ஃபார்ம் கிடைச்சிடும். இப்போ இந்த விடியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும்னா j is equal to minus ne square tau by m into e. இந்த மைனஸ் இ வெக்டர் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே சிக்மா, அதுதான் கண்டக்டிவிட்டி. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுனா j is equal to சிக்மா இ வெக்டர்னு வந்துடும். அவ்வளோதாங்க, மைக்ரோஸ்காபிக் ஃபார்ம்ஸ்லாவே முடிஞ்சு. சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் இது வேணும்னா டென்சிட்டி வேணும்னா கரண்ட் வேணும், சார்ஜ் வேணும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேணும். இந்த ஒரு ஃப்ளோ மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது நோட்ஸ் இல்லைன்னா புக் எழுதிங்கன்னா சைடில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது திருப்பி ரெஃபர் பண்ணி பார்க்குறதுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவும் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியும் ட்ரை பண்ணி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியல, வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. ஐ வில் ட்ரை டு ரெக்டிஃபை. அதே மாதிரி புது வீடியோ வேணா கிளாரிஃபை பண்ணி போஸ்ட் பண்ண முடிஞ்சா நான் பண்றேன். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் இதே ஃபார்மேட்ல மேக் பண்ண ட்ரை பண்றேன். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன் இதே ஃபார்மேட்ல. ஸோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.